how to get whatever you want. Simple. Ask. அவ்வளோதான். சிம்பிள். பட் நாட் ஈஸி. இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, அப்படியே யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா, இவன்கிட்ட நான் போய் கேட்கணுமா? நான் போய் கேட்டால் இது கூட எனக்கு தெரியலன்னு நினச்சிடுவாங்களோ? என்னாலாம் இவன்ட்டெல்லாம் போய் கேட்க முடியாது. இன்னும் சிலர் நான் போய் கேட்டேன், எனக்கு கிடைச்சதெல்லாம் இன்செக்யூரிட்டிஸும் இன்சல்ட்ஸும் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மேலே இருக்கவங்க, அவங்க 2 கேட்டகரி தான். ஃபஸ்ட்டு, தான் இருக்க இடத்த தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க. எங்கே அவங்க நம்ம இடத்துக்கு வந்தால் நம்மளை கீழே காலை வாரி விட்டுருவாங்களோன்னு நினைப்பாங்க. இதுவே செகண்ட் கேட்டகரி. நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க. அவங்க இருக்க இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து மேலே போகணுன்னு நினைப்பாங்க. படிச்சுட்டே இருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் யாருக்காக கேட்குறத நிறுத்துறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலேயே வரக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் மேலேயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நீங்கள் கேட்குறத நிறுத்துறீங்க. ஒரு சின்ன குழந்தை கூட அதுக்கு எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம பேசாமல் இருந்தால் நமக்கு பால் கிடைக்காது, அழுகணும், கத்துனா தான் நமக்கு பால் கிடைக்கும் அப்படின்னு. அதுவே குழந்தை வளர்ந்து வரும்போது பார்க்குறதெல்லாம் கேட்கும். அது கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் அதுக்கு தெரியாது, அது கேட்கும். பட் அங்கே ப்ராபபிலிட்டி பாருங்கள் 50-50. அது கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். இதுவே அதே குழந்தை கேட்காம இருந்தால் ப்ராபபிலிட்டி 0. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு 12 இயர்ஸ் பேக் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு ஜங்ஷன் வருது. அங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரில. அப்போல்லாம் ரோட் மேப்ஸ்லாம் கிடையாது, கூகுள் மேப்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட இல்லை ஆட்டோ டிரைவர்ஸ்ட்ட கேட்டு தான் போகணும். கேளுன்னா கேட்கவே இல்லை. நானும் பார்க்குறேன், ஒரு தடவை பார்க்குறேன், 2 தடவை பார்க்குறேன், கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம். இதுவே நாங்கள் அந்த இடத்துல போய் கேட்டு நாங்கள் கேட்காம இருந்திருந்தா அதே இடத்துல தான் ஜங்ஷன்லேயே தான் நின்றுட்டுருப்போம். இல்லை நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், அவங்க எனக்கு வழி தெரிலன்னு சொல்லிட்டாங்கன்னா, வழி தெரிலன்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் பதில் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே இருந்தேன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. நான் எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறேனோ, எவ்வளோ சீக்கிரம் கேட்குறேனோ, அவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோ லேட்டாக தான் போக முடியும். கேட்குற ஆளை மாற்றுங்க, டோனை மாற்றுங்க, கேட்குற விதத்தை மாற்றுங்க, கேட்குறத நிறுத்தாதீங்க. ஸோ ஆஸ்க் until whatever you want. So ask.